கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளையும் மதியப்படுத்திக் கொடுத்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை தியானிக்க முடியாமல் கூட நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலும் சகோதரர் இருத்த வேண்டாமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு குழந்தைகள் சொல்லலாம், அல்லது யார் இந்த குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கூட இந்த ஒரு பாடத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகர் அவர் வாழ்ந்த அந்த முதலாம் வருகையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்ததான ஒரு தியானம் என்று, அதாவது தேவனுடைய மிகப்பெரிதான ஒரு கிருபையினால் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலும் கூட இன்றைய நாளில் நம்முடைய இரட்சகருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பதிவு, இந்த ஒரு 3 வசனங்களை கொண்டதான இந்த ஒரு 3 அல்லது 4 வசனங்களை கொண்டதான இந்த ஒரு பாடம் முழுவதும் இந்த 4 வசனங்களை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த ஒரு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 மார்க் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ இதுதான் நம்ம அந்த ஒரு பதிவு. அப்போ இந்த ஒரு பதிவுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது அந்த பதிவில் இருக்கக்கூடியதான நமக்கு உண்டான ஒரு படிப்பினை தான் இந்த பாடத்தில் கூட நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய இரட்சகர் நிறைய ஊழியங்களை பண்ணிட்டு தன்னுடைய சீஷர்களோடு அல்லது அப்போஸ்தலரோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளாக கடந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு பகுதி 3 சுவிசேஷ நூல்களுமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு தருணத்தில் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்முடைய இரட்சகர் ஒரு முக்கியமான இடத்துல போயிருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அநேக பிள்ளைகளை கூட்டிட்டு அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இரட்சகர் இடத்துல கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அங்கே ஏற்படக்கூடிய சம்பவம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அந்த குழந்தைகளை நம்முடைய இரட்சகர் தொட்டு ஆசீர்வதிக்காதபடிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட கூட இருந்த சீஷர்கள் அந்த பெற்றோர்களை என்ன பண்ணுறாங்கன்னா அரட்டுறாங்க, அதாவது திட்டு விட்டாங்க. அப்போது இந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது முதல் சம்பவம் நம்ம கவனிக்கிறோம். இங்கே சீஷர்கள் பண்ண விஷயம் சரியா தவறான்னு சொல்லி பார்க்கும்போது அதை குறித்து நம்ம என்ன யோசிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஏன்னா சீஷர்கள் அங்கே பார்க்கும்போது அவங்க செஞ்சதை பார்க்கும்போது அவங்க பார்வையில் அது சரியானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரட்சகர் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஓய்வு வேணுங்கிறத என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய சீஷர்கள் நினச்சிட்டு இப்போ அந்த பிள்ளைகள் கொண்டு வரும்போது அதற்கான ஒரு நேரத்தை ஏன் இரட்சகர் செலவு பண்ணி அவங்க ஒரு டயர்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அது சம்பவிக்காததுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடுப்பு அங்கே வைக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம இரட்சகர் கண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை அது சரியானது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விசனம் அடைந்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விசனம் அடைந்தாங்கிற ஒரு இந்த தமிழ் பதிவு வந்து நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா கோபம் அடைஞ்சிருக்காங்க. நன்றாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோபமாயிருக்காங்க. யார் மேலேன்னு சொல்லி பார்த்தோம்னா சீஷர்கள் மேலே. இப்போது சீஷர்கள் அங்கே யோசித்தது சரியான விஷயம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய இரட்சகர் மேலே அவங்க கொண்ட அன்பு சரிதானே இல்லைங்களா? தன்னுடைய இரட்சகர் மேலே அவங்க கொண்ட அன்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஓய்வுக்குள்ளாக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இங்கே இரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒருத்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா திட்டுறாங்க, அதாவது அதட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதனை தொடர்ந்து இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் இந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சரி, இந்த குழந்தைகளை ஏன் இங்கே இந்த தாய்மார்கள்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரட்சகருடைய கரம்பட்டா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது, ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு என்ன இருந்திருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நோய்கள் கூட இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே பதிவிடலை, ஆனால் குழந்தைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இது அன்றைக்கு நடந்த ஒரு பதிவு. ஆனால் இரட்சகர் பேசின விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்று வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஞான அர்த்தங்களை உடையதாகத்தான் என்ன பண்ணோம்னா இருக்கும் இல்லைங்களா? அப்போது நல்லா கவனித்து பார்த்தோம்னா இங்கே பேசப்பட்ட இந்த ஒரு 4 வசனத்துக்குள்ள இதில் நிறைய காரியங்கள் உள்ளடக்கி தான் நம்ம இரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு குழந்தைய கொண்டு வந்துட்டு அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா
தொட்டு ஆசீர்வதிக்க விடாததுனால அங்கே ரட்சகருக்கு ஏற்படக்கூடிய கோபம் இல்லை, ஏதோ ஒரு உள்கருத்தை தன் ரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பின்னணியை நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து படிக்க ஆரம்பிப்போம். மீண்டுமாக அதே வசனங்களை படிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பாருங்க, அப்போ சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதீர்கள். அவர்களை தடை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப முக்கியமான விஷயத்தை அங்க என்ன பண்றாங்கன்னு ரட்சகர் பேசுறாங்க. தொடர்ந்து படி. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இங்க ரட்சகர் பேசும்போது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை நீங்க என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லும் பார்க்கும்போது யாருடையதுங்களா, குழந்தைகளுடையது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ அடுத்து 15 வசனத்துல சொல்றாங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. பாருங்க, இங்க அதாவது சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்க எங்க வர்றது இல்லைங்களா, அதாவது பரலோகத்துல என்ன பண்றது இல்லைங்களா, பிரவேசிப்பதில்லை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ரட்சகர் சொல்றாங்க. அப்போ இது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு காரியம் இந்த பூமியில் நடக்குது, இன்னொரு காரியம் எங்க நடக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க நடக்கிறதா இருக்குங்க. அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா ஒரு காரியம் நடக்குது. அதே நேரத்தில் கவனிச்சு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கு. ஒருவேளை நம்ம இப்படி கருதலாமா எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரட்சகருக்கு குழந்தைகள்லாம் நிறைய பிடிக்கும், அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பேசியிருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களோடதுன்னு சொல்லி பார்க்கும்போது சிறு பிள்ளைகளைப் போல அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்தவர் வீட்டிலலாம் என்ன ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது கூடவே என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தைய பிடிச்சி போகிற மாதிரியான நிறைய ஃபோட்டோலாம் என்ன பண்ணுவோம்னா இருக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு குழந்தை பிடிக்குங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அங்கே பேசும்போது 2 சிறு பிள்ளையை பற்றி பேசுகிறார். ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பொழுது அவர் சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களிடத்தில் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அப்போ கொண்டு வந்த உடனே இயேசு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய ரட்சகர் நம்ம ரட்சகர் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க எங்கே பண்ண முடியாதுங்களா, என்ன பண்ண முடியாதுங்களா, நீங்கள் எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க, பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாதுங்களா, பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த வசனத்தினுடைய ஒரு பின்னணி வேறையாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளையை போல இருக்குமா, அங்கே அப்படி தானே இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணுங்களா, ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்படிங்கிற ஒரு பரத்துக்குரிய காரியம் இங்கே வெளிப்படுது. கரெக்டாக இல்லைங்களா. இங்கே வெளிப்படுறது பார்த்தோம்னா 15ஆம் வசனத்தில் பரத்துக்குரிய ஒரு விஷயம், எவனாகிலும் யாராக இருந்தாலும் சரி சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, அதாவது நமக்கு தெரிந்த தேவனுடைய ராஜ்யமாகிய 1000 வருட அரசாட்சி குழந்தை மாதிரி இருக்குமா, குழந்தையை போல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருப்புக்கோள் ஆட்சி இல்லைங்களா. இருப்புக்கோள் ஆட்சிங்கிறது யாருக்கும் சொல்லி பார்த்தோம்னா எழுந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு. அதாவது இருப்புக்கோள் ஆட்சிங்கிற போது நம்ம தவறாக புரிஞ்சுக்கிற வேண்டாம். ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயமாக கொண்டு வரப்படுவாங்கங்கிறது தான் அது உண்மை. அப்போ இந்த வசனத்தில் கவனிக்கும் போது 2 காரியம் வெளிப்படுது. ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியில் பேசக்கூடிய ஒரு சிறு பிள்ளைகளை பற்றி பேசுகிறார் இல்லைங்களா. அப்பொழுது சிறு பிள்ளைகளை இப்போ என்கிட்ட கொண்டு வாங்க இல்லைங்களா. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி என்ன பண்ணப்படும் சொல்லி பார்க்கும்போது அங்கே தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன பண்ணணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை இப்போ நான் எப்படி இந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறேனோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றவங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குழந்தையை போல என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ பரத்துக்குரியதும் இதுக்குள்ளே இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தோம்னா பூமிக்குரியதும் இருக்குது.
அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வந்து போய் இன்னைக்கு 2000 வருடமாகி மீண்டுமாக அவருடைய 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த ஒரு 3 வசனத்துக்குள்ள அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, அது ஒரு சிறு பிள்ளையை போல. இப்போ நமக்கு உண்டாகக்கூடிய கேள்வி என்னன்னா, அது சிறு பிள்ளையை போல இருக்குமா? அப்போ நம்ம இங்கே இரட்சகர் பேசியிருக்காருன்னா அதில் நிச்சயமாக ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளடிப்பாங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ஒரு சிறு பிள்ளை போல எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு தெரிந்து வந்து பார்க்கும்போது அங்கே சரி தேவனுடைய ராஜ்யத்தில் யார் சிறு பிள்ளையாக இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிற முடியுமானா, அதுலேயும் நமக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி தேவை. அப்போ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அங்கே 1000 வருட அரசாட்சிக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும், கொஞ்சம் நம்மளுடைய ஒரு தியானத்துக்காக ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம்னா என்னென்னலாம் நடக்கும் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே. உலக ஜனங்கள் உயிர் தெழுது வருவாங்க. அதுக்கு முன்னாடி சபையினுடைய என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைவேறுதல் இருக்குது இல்லைங்களா? சபையினுடைய நிறைவேறுதல் இருக்குது. அப்புறம் அதனை தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அறிஞ்சிருக்கும். நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா சபையினுடைய உயிர்த்தெழுதல், அதுக்கு சபையினுடைய 1ஆம் உயிர்த்தெழுதல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எனக்கு தேவைப்படுது. அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 வருட அரசாட்சினால என்ன, அங்கே ஜனங்களை அரசாள்றது தானே. அப்போ கண்டிப்பாக அந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், உயிர்த்தெழுந்து வர வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு காரியம். இப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் அங்கே ஒவ்வொரு விதமான ஒரு காரியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. நமக்கு தெரியும் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரும் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எல்லாமே ஒரு புதுமையான ஒரு விஷயத்தில் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா வரப்போகிறது. அவங்களுக்கு மேனி என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா புது மேனியாக இருக்கும் இல்லைங்களா? தங்களை அடையாளம் கொண்டு கொள்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சிந்தை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பழைய சிந்தையாக இருக்கும். அதை நம்ம படிக்கிறோம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். பாருங்க, மேகங்கள் நிறைந்தால் என்ன இருக்கும் பார்க்கும்போது மழையை அதாவது பூமி மேலே பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே கிடக்கும்னா இது எதை பற்றி சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது மனிதர்கள் இந்த பூமியில் மரிக்கும் போது என்ன சிந்தையில் மரிக்கிறாங்களோ அதே சிந்தையை தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா கொடுக்க போறார். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளும் அங்கே ஆதாம் மரிக்கும் போது ஏவாளோடு சண்டை போட்டு மறிச்சாருன்னு வைங்க. எந்திரிக்கும் போது என்ன, நேற்று நான் சண்டை போட்டேன், நேற்று பேசாமல் நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு சிந்தை. இப்போ உரியா நமக்கு தெரியும், அவர் அங்கே போர் முகத்தில் என்ன பண்ணுறாருங்க, வாளுண்டு என்ன பண்ணுறாருன்னா இறக்குறார் இல்லைங்களா? யாருக்காக போனார்னு சொல்லி பார்க்கும்போது தாவீதுக்காக போனார். என்னுடைய ஆண்டவர் இங்கே அனுப்பிவிட்டாருன்னு சொல்லி போனார். உயிர் தெழுந்து வரும்போது அவருக்கு எந்த ஞாபகம் இருக்கும்னா அதே சிந்தை தான் இருக்கும் இல்லைங்களா? இப்படி எந்திரிச்சு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் அதே சிந்தையில் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, புது மேனி இல்லைங்களா? புது மேனி, தங்களையே அடையாளம் கண்டு கொள்ள முடியாத ஒரு மேனி இருக்கும். ஆனால் சிந்தை வந்து பார்க்கும்போது பழைய சிந்தையாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிக பரிதாபமாக இருக்கும் இல்லைங்களா? அதாவது அவங்க தங்களுடைய நிலைமையவே என்ன பண்ண முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருப்பாங்க. சரி, இந்த மாதிரியான காரியத்தை தேவன் எப்படி பார்ப்பார், இந்த மாதிரியான ஜனங்களை எப்படி பார்ப்பார்? குழந்தையை போல் என்ன பண்ணுவார்னா பார்ப்பார். இது நமக்கு தெரியும், நினிவே நகரத்தில் அங்கே இருந்த ஒரு சம்பவம். ஆனாலும் பார்க்கும் பொழுது அங்கே தவறு செஞ்ச மனிதர்களை பார்க்கும்போது தேவன் எப்படி தான் பார்க்குறாரு சொல்லி பார்த்தோம்னா படிங்க வசனம். யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பாருங்க, இந்த பூமியில ஆதாமினுடைய விழுந்து போகல வந்தக்கூடிய ஒரு ஜனங்களுக்காக அந்த ஜனங்களை தேவன் பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இதே நேரத்தில் இங்கே உயிர்த்தெழுதலில் கவனிச்சு பார்க்கும்போது இந்த ஜனங்கள் ஆதாமினுடைய பாவத்து நிமித்தமாக ஒரு தண்டனை என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவிச்சு வந்தவங்களுக்கு தேவனை என்ன பண்ணுறாருன்னா ஒரு புது மேனியை கொடுக்குறார். அதே நேரத்தில் அந்த பழைய சிந்தையை கொடுக்கும்போது அவங்களும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பாங்களாம், ரொம்ப குழந்தை. ஆனால் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருவருடைய சிந்தையும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் வந்து பார்க்கும் பொழுது அது முற்றிலுமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுமே அறியாத குழந்தைகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது நன்மை எது தீமைங்கிறது என்ன பண்ணுறது இல்லைங்க, தெரியாதபடிக்கு அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குழந்தையை போல என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. சரி, இந்த குழந்தைகளை இப்போ நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தணும்னா தேவன் அங்கே வைக்கக்கூடிய விஷயம் மிக பெரிதான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுங்க, சத்தியத்தை என்ன பண்ணணும்னா போதிக்கணும். இப்போ
இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 100 குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க. இந்த 100 குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? நல்லா படிக்கிறவங்க, அப்புறம் சேட்டை பண்ணுறவங்க, இந்த மாதிரிலாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த 100 பேருமே ஒரே மாதிரியாக இருப்பாங்கன்னு நிச்சயமாக என்ன பண்ணுறதுல இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 100 பேருக்குமே வகுப்புகள் எடுக்கணும் இல்லைங்களா? அதாவது சத்தியத்தை என்ன பண்ணணுங்க, அவங்களுக்கு போதிக்கணும் இல்லைங்களா? யார் போதிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே போதிப்பாங்க. இந்த முற்பிதாக்களுக்கு தேவையான சத்துவத்தை யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சபையும் கிறிஸ்துவும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூமில் 100 பேர் 100 குழந்தைகளும் 100 விதமாக இருப்பாங்களோ, எந்திரித்து வரக்கூடிய உலக ஜனங்கள் எவ்வளோ பேர் எந்திரிச்சு வருவாங்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் நமக்கு தெரியல. சரி, இப்படி வரும்போது இப்போ ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரே மாதிரியான சிந்தை எங்கே இருக்குமானா அதுவும் இல்லை. அப்போது ஒவ்வொரு சிந்தையும் என்ன பண்ணும், அங்கே மாறுபடும் சொல்லி பார்க்குறோம். இப்போ மாறுபடும் போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம நீரோ மன்னனை வச்சுக்கலாம். அவர் உயிர் தெழுந்து வர்றார் இல்லைங்களா? அவர் உயிர் தெழுந்து வந்தாருன்னு வைங்களேன். அவர் வந்தவொடனே முதல்ல என்ன தான் தேடுவார், கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணுவாருங்க, அவருடைய ஆட்களை தேடி என்ன பண்ணுவார், 4 பேரை கொலை பண்ணுறதுக்கு, கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுறதுக்கு அவர் தேடுவாரா தேட மாட்டாருங்க, தேடுவார் இல்லைங்களா? இப்போ தேடும்போது இவரை வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு என்ன பண்ணணுங்க, அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி அந்த அனுபவம் இருக்குமோ. அப்போ அவருடைய சிந்தை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய சிந்தை, அந்த சிந்தையை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ அங்கே ஒரு மாற்றத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். இப்போ கொண்டு வரும்போது இப்போ என்ன ஒரு விஷயம் அங்கே அவங்களுக்கு, அதாவது முற்பிதாக்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளோ பெரிய ஒரு கொடிதான ஒரு சிந்தையில் வாழ்ந்த ஒரு மனிதர் உயிர் தெழுந்து வரும்போது அந்த உயிர் தெழுதலில் தன்னுடைய அந்த பழைய சுபாவத்துக்கே போகிறதுக்கு என்ன பண்ணுவார்னா நாடுவார். அப்படி நாடும்போது இப்போ அவரை வந்து என்ன பண்ணணும்னா மீண்டுமாக என்ன பண்ணணுங்க, அவரை அந்த ஒரு புதிய ஒரு காரியத்துக்குள்ளாக வேற ஒரு சிந்தைக்குள்ளாக என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். இப்போ கொண்டு வரும்போது ஒரே நாளில் இதெல்லாம் நடந்துடுமானா ஒரே நாளில் என்ன பண்ணுறது இல்லைங்க, நடக்காது. அப்போ தொடர்ந்து அதுக்குண்டான காரியங்கள் என்ன பண்ணப்படும்னா எடுக்கப்படுமா இல்லைங்களா? அப்படி எடுக்கப்படும் போது இப்போ அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருமா வராதுங்க? அதாவது யாருக்குள்ள ஆர்கியூமெண்ட் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்கியூமெண்ட்னா என்ன சொல்கிறது, அடிக்கிற மாதிரியான இதில் அங்கே கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த நீரோ மன்னன் என்ன பண்ணுவாருன்னா முற்பிதாக்கள் அவங்க சொல்லும்போது கீழ்ப்படிவாரா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அங்கே சிலபஸ் வந்து ஒரே ஒன்று தான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்து, சபை, தேவன் இவங்களை பற்றியதான விஷயம்தான் இருக்கும். இப்போ அவர் கீழ்ப்படியணும்னா அவருக்கு ஏதாவது உதாரணத்தை சொல்லணும் இல்லைங்களா? என்ன உதாரணம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இவருடைய காலத்தில் இவர் கொலை பண்ணியிருப்பார் இல்லையா கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் என்னவா இருப்பார், அவர் சபையா இருப்பார் இல்லையா? அதை அவர் இங்கே என்ன பண்ணுவாங்க, உதாரணம் காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்களா? நிச்சயமாக காட்டுவாங்க. ஏன்னா நம்ம படிச்சிடலாம் சங்கீதம் 87 5வது வசனம். ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் 5வது வசனம். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் பிறந்தான் என்று என்ன பண்ணப்படும்னா சொல்லப்படும். அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த 1,44,000 பேர் ஆனவங்களுடைய காரியங்கள் அங்கே என்ன பண்ணப்படும்னா சொல்லப்படும். அதில் நீரோ மன்னனே கொண்ட ஒருத்தர் அங்கே என்ன ஆயிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சபையாயிருப்பார். இப்போ நீரோ மன்னன் என்ன யோசிப்பார், முறைப்படி பார்த்தா இவர் வந்து என்ன பண்ணணும், நான் உபத்திரவப்படுத்துனதுக்கு என்ன பண்ணணும், கொலை பண்ணணும். ஆனால் அவர் பொறுமையாக இருந்துட்டு அவர் என்னுடைய ஜீவனுக்காக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற நினைக்கும் போது இவருக்குள்ள என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆகுங்க, ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா? இப்போ அதே நேரத்தில் கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மறைந்த எத்தனையோ முன்னாள் முதல்வர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களாம் உயிர் தெழுந்து வர்றாங்க. அவங்க உயிர் தெழுந்து வரும்போது அவங்க எப்படி என்ன, அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும், இப்போ எங்கே சிங்காசனம் எங்கே இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்களா தேட மாட்டாங்க, தேடுவாங்கல்ல. அப்படி தேடும்போது அதெல்லாம் இல்லை, இங்கே என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம், அரசாட்சி என்ன ஆயிடுச்சுங்க, மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் முடியாது இல்லைங்க, இது தேவனும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல கிறிஸ்து தேவனை பற்றியும் கிறிஸ்துவ பற்றியும் அங்கே என்ன பண்ணப்படும் சொல்லப்படும் போது அவங்களுக்குள்ள கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இல்லைங்க, அவங்கள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, அதனால அவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்கே உதாரணங்கள் என்ன பண்ணப்படுங்க, சிலபஸ் காட்டப்படும். இல்லை உங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, இப்படி என்ன பண்ணுவாங்க, அதான் படிக்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 87:5.
87 சங்கீதம் 5 வசனம், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். பாருங்க, சீயோனை குறித்து இன்னான் இன்னான் பிறந்தான் என்று என்ன பண்ணப்படுமா, கூறப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அங்கே என்ன பண்ணப்படும்னா சித்தரிக்கப்படும். இவங்க ஒரு வேளை கோவப்பட்டாங்கன்னா இல்லை பாருங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கோவப்படாமல் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. இல்லை உங்களை மாதிரி என்ன பண்ணல, கர்வம் கொள்ளலை, உங்களை மாதிரி என்ன பண்ணல, ஒரு துர்க்குணம் உங்களுக்குள்ள என்ன பண்ணலைன்னா கொண்டு வரல அப்படிங்கிறதான ஒரு மிகப்பெரிய அங்கே ஒரு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு போராட்டமே அங்கே முற்பிதாக்களுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடக்கும்போது அவர்களுடைய சிந்தை என்ன பண்ணப்படும் சொல்லி பார்க்குறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, மாற்றப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி மாற்றப்படும் போது நிறைய பேர் நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்களாம், போக மாட்டாங்க. படிங்க சிஸ்டர் வசனம், தானியேல் 12 அதிகாரம் 2 வசனம். தானியேல் 12 அதிகாரம் 2 வசனம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்களா, நித்திய ஜீவனுக்கு நிறைய வர்றவங்க எல்லாருமே வீடு திறந்து வர எல்லாருக்குமே அந்த நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்றது இல்லைங்க, போகிறதே இல்லை. மாறாக பார்த்தோம்னா ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நித்திய ஜீவனுக்குள்ள போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நித்திய நிந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அங்கே கொண்டு போகப்படுவாங்க. அப்போது நம்ம கவனிக்கிறோம், அந்த எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் சபையினுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய விஷயங்கள், தேவனை பற்றின காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமும் சில பேருக்கு அந்த ஒரு பழைய சுபாவம் என்ன பண்ணுறது இல்லைன்னா அந்த ஒரு சரியான நிலைமைக்குள்ளே என்ன பண்ணுறது இல்லைங்க, போகாததுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நித்திய நிந்தைக்கும் சில பேர் நித்திய இகழ்ச்சிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிச்சு வர்றதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கவனிக்கிறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இங்கே ஒரு பழைய சிந்தைங்கிறது பார்த்தோம்னா ஆதாம் இருக்கார் இல்லைங்களா, ஆதாமினுடைய அந்த துர்க்கோணத்தில் வந்த சிந்தை, அந்த சிந்தையினுடைய முதிர்ச்சி கவனித்து பார்த்தோம்னா இல்லைங்களா, அந்த ஒரு சிந்தையினுடைய முதிர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாங்கள் சின்ன வயசுலேருந்து பழகின துர்க்குணம் எல்லாமே மாறி இல்லைங்களா, ஒரு மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்கும்னா ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். இப்படி முரட்டுத்தனமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் கொடுத்தோம், நீரோ மன்னன். இன்னும் எத்தனையோ தீவிரவாதிகளுடைய அந்த மாதிரியான அவங்களுடைய சிந்தையெல்லாம் வச்சுக்கோங்க, யாரோடைய கழுத்தை வேணாலும் என்ன பண்ணிடுவாங்க, அறுத்து என்ன பண்ணிடுவாங்க, போடுறாங்க இல்லைங்களா, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படின்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், அதாவது முரட்டுத்தனமாக ஒரு மிருகத்தனமான ஒரு இருதயம் என்ன பண்ணோம்னா இருக்கும் அவங்களுடைய சிந்தை. அந்த சிந்தையை இப்போ எல்லாம் சொல்லி 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 அங்கே சிந்தை என்ன ஆகப்படும் சொல்லி பார்த்தோம்னா முற்றிலுமாக நித்திய ஜீவனுக்கான ஒரு சிந்தையாக மாற்றப்படும் போது அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா என்ன சொன்னாலும் குழந்தைகளை போல என்ன பண்ணிடுவாங்க, கேட்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மாறிடுவாங்க. அந்த ஒரு காரியத்தை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா மார்க்கில் நம்ம படிக்கிறோம் 15 வசனம் 16 வசனத்தை படிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல என்ன பண்ணணுங்களா தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தேவனுடைய ராஜ்யம் எதை போல இருக்குமா, சிறு பிள்ளையை போல இல்லைங்களா. அப்போது தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடைய பார்வைக்கு என்னவோ அது பயங்கரமானது தான், ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் குழந்தையாக எல்லாத்தையுமே என்ன பண்ணணுங்க, மாற்றணும். ஏன்னா அதனுடைய காரியம் பார்க்கும்போது எவனாகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளை போல என்ன பண்ணணுங்களா ஏற்று கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன பண்ணுறது இல்லைன்னா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்ணுறது இல்லைங்க, கடந்து போகிறது இல்லை. இப்போ இந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 15 வசனத்தில் பேசும்போது இப்போ பேசி முடிஞ்ச உடனே 16 வசனம் படிக்கலாம் பாருங்க. 16 வசனம் படிங்க. மார்க் 10 அதிகாரம் 16 வசனம், அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து என்ன பண்ணாருங்களா, ஆசீர்வதித்தார். இது எதுக்கு நிழலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 வருட அரசாட்சியில குழந்தையை போல் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து வர்றாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருவருமே சிறு பிள்ளை போல மாறி வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய காரியம்தான் என்னவா காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களை அணைத்து கொண்டு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆசீர்வதித்தது, முதலாம் வருகையில் ஆசீர்வதித்தது அங்கே என்னவா காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடையாளப்படுத்து. சரி, இப்போ அவர் தொட்டு ஆசீர்வதிக்க போது இது ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கிட்டோம்னா கூட யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கூட யார் இருப்பாங்களா, சபை என்ன பண்ணுங்க கூடயே அவரோட இருக்கும் இல்லைங்களா. இது எங்கே நடக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பேசின விஷயம் எதை மையமாக வச்சு பேசுறாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை மையமாக வச்சு பேசும்போது அவர் அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறாருங்களா அனைத்து
ஆசீர்வதிக்கிற, அவங்க மேலே தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய காரியம், அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போகிறாங்க. இப்படி கடந்து போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்ணுறது இல்லைங்க, ஆசீர்வதிக்கிறது இல்லை, கூட யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 144,000 பேர் சபையும் அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு காரியங்களை பண்ணுவாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், உயிர் தெளிந்து வரக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நித்திய ஜீவனில் கடந்து போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட குழந்தைகளை போல என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்கணும். ரைட். இப்போது இந்த நம்ம மார்க்கில் பார்த்த 2 வசனம் 15-16 விளக்கம் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ப்ராசஸ், அதாவது பரத்தில் நடக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போ இங்கே சபையும் கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசீர்வதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியம். இப்போ இந்த பரத்துக்குரிய காரியம் என்ன பண்ணுதுன்னா முடியுது. ஆனால் அது முடிகிறதுக்கு, அந்த பரத்துக்குரிய காரியத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கணும். அதைத்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா 13ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் ரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படின்னா இங்க வரக்கூடிய சிறு பிள்ளைகளை பத்தி நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்குறோம் இல்லைங்களா. அதாவது ஒன்று என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதாமினுடைய மனுக்குலத்திலிருந்து வரக்கூடிய உலக ஜனங்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகளை போல அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போகிறோம். அவர்களுடைய மனம் மாற்றப்பட்டு கடந்து போகிறோம். அதே நேரத்தில் இங்கே மார்க்கில் நம்ம மீண்டுமாக படிக்கும்போது வசனம் 13 அப்பொழுது சிறு பிள்ளைகளை என்ன பண்ணுங்க அவர் தொடும்படிக்கு என்ன பண்ணுங்க கொண்டு வந்தார்கள். அவர்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் யார் அடையாளப்படுத்தும்? சர்ச்சு குழந்தையா குழந்தையா வசனம் தரலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படித்து பார்த்தோம்னா படிக்க வேணாங்க சகோதரி. காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கணுங்க, போதகராக இருக்கணும். பால் உண்ணக்கூடிய குழந்தைகளாய் என்ன பண்ணாதீங்க இருக்காதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பூமிக்குரிய காரியமாகிய இந்த குழந்தைகள் யார் சொல்லி பார்க்குறோம்னா நம்ம ரட்சகர் சொல்றாரு, அது சபை தான். படிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ இங்க வரக்கூடிய இன்னொரு சிறு பிள்ளைகள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது யாரை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சபையத்தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அடையாளப்படுத்து. அதாவது ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லும்போது சொல்லிட்டாங்க, அதாவது அந்த வேலையில் ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவங்களை நீங்கள் என்ன பண்ணல, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தலை. யாருக்கு வெளிப்படுத்திருக்கீங்கன்னா பாலகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வெளிப்படுத்திருக்கீங்க. அப்போ இந்த ஒரு காரியம் இங்கே சபையை பற்றி தான் சொல்லப்படுதுங்கிறதுக்கு இன்னும் ஆதாரமாக இந்த ஒரு காரியம் பேசப்படும் போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களுக்குள்ள யாரு பெரியவங்க அப்படிங்கிறதான ஒரு பெரிய பிரச்சனை யாருக்குள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா சீசர்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் அங்கே சொல்றாரு, நீங்க பரலோகத்துக்கு போறதை பத்தி யோசிக்கிறீங்க, பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாரை பத்தி நான் என்ன பண்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா 15ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனத்திலையும் பேசிட்டு அவர் தெளிவாக சொல்லும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சீசர்களுக்கு சொல்றாங்க. படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 1. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்க கவனிக்கிறோம், இந்த சிறு பிள்ளைகள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் அடையாளப்படுத்துதுங்க, சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது. அப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளையை தமிழ்நிலத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் என்ன பண்றது இல்லைங்களா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒன்று அங்கே குழந்தையா மாறலைன்னா அங்கே அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்றது இல்லைங்க, கடந்து போகிறது இல்லை. இங்கே இருக்கும்போதே குழந்தையா இல்லைன்னா, குழந்தையை போல மாறலைன்னா எங்கே போறதில்லை, சபை வகுப்பார் அழைக்கப்பட்டவங்க எங்கே போறதில்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே பரலோகத்துக்கு என்ன பண்றது இல்லைங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கடந்து போக மாட்டாங்க. சரி, இங்கே குழந்தைகள்னு பேசாரு இல்லைங்களா, எத்தனை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்கும்? இப்போ ரட்சகர் இங்கே பேசுறாங்கல்ல, நீங்க பிள்ளைகளை போல என்ன பண்ணணுங்க, சிறு பிள்ளையை போல நீங்க என்ன பண்ணணுங்க, மாறணும், மனம் திரும்பணும்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்படின்னா எத்தனை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பத்தி பேசுவாரு? சரி, இப்போ நமக்கு கேள்வி, இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல புருஷராயிருங்கன்னு சொல்லுது,
இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்கணும், நீங்கள் அதாவது பால் உண்ணக்கூடிய அதாவது பால் ஆகாரம் உண்ணக்கூடியவர்களாக இல்லாமல் பலமான ஆகாரம் உண்ணக்கூடியவங்களா இருக்கணுங்கிறார். ஆனால் நம்ம ரட்சகர் பேசும்போது நீங்கள் என்னவா இருக்கணுங்க? குழந்தைகளாக இருக்கணுன்றார். இது எந்த வகையில் அடையாளப்படுது? அல்லது இந்த குழந்தைகள்னு சொல்றது எந்த அடிப்படையில் இங்கே ரட்சகர் பேசுறாரு? கேரக்டர். சரி, ஓகே. இப்போ கேரக்டர்னா என்ன மாதிரியான கேரக்டர் வெளிப்படும்? கள்ளம் கபடம் இல்லாமல் யதார்த்தமா. அது எந்த வயசுக்குள்ள நம்ம சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே படிக்கலாம் பாருங்க. மார்க் 10:13 மார்க் 10:13 அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு அப்பா அம்மா என்ன பண்றாங்களா? கொண்டு வர்றாங்கன்னா எவ்வளவு வயசுக்குள்ள உள்ளவங்களாம் அங்க இருந்திருப்பாங்க? 5 வயசுக்குள்ள. நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா 5 வயசுல குழந்தைகளுக்கு கபடம் வருமா வராதுங்களா? வராதா? வருமா வராதுங்களா? நீங்க ஏதாவது ஒரு தீர்க்க முடிவு சொல்லிட்டு நல்லா இருக்கு. வராதுங்களா? வந்துடும். நமக்கு தெரியும். ஏன்னா ஒருவேளை நம்ம காலத்துல என்ன இருக்குங்க, வந்துடும். நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 அல்லது 3 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும். அவங்கள என்ன பண்ணிட்டு என்ன அதாவது தொட்டு ஆசீர்வதிக்கும்படி அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2-3 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். கள்ளங்கபடம் இருக்குமா? இருக்கு. அப்போ நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அதனால தான் அங்கே ரட்சகர் சொல்லும்போது பாலகர் இல்லைங்களா? அப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 அல்லது 3 வயதுக்கு உட்பட்டவங்களாக தான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இப்போது சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறணும்னா இந்த 2-3 வயதுக்கு உட்பட்ட இல்லைங்களா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான குணலட்சணங்கள்லாம் இருக்கும்? நிறைய குணலட்சணங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் மாத்திர உறுதி, குழந்தையை போல மாறலைன்னா எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது இல்லைங்களா? உண்மைதானே? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சையில் தான் இங்கே வந்திருக்கோம். அப்போது குழந்தைகளை போல மாறாவிட்டால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ குழந்தைகளுக்கான குணலட்சணத்துக்கு நம்ம போகணும். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா பயிற்றுவிக்கணும். பயிற்றுவித்தாலே ஒழிய என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா குழந்தையா இருந்து புருஷராகிறது ஈஸி. மீண்டுமாக குழந்தையா நம்மளுடைய எண்ணங்கள் மாறுறது பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறது போல அது ரொம்ப எளிதானது அல்ல. ஏன் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், இப்போது நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, 2-3க்கு உட்பட்ட வயதுக்குள்ள உள்ள குழந்தைங்க இருக்குன்னு வைங்களேன், அம்மா நிலாவை காட்டி அந்த நிலாவில் 1000 கதை சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அந்த நிலாவில் ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த குழந்தை என்ன பண்ணிடும்? நம்பிடும் இல்லைங்களா? கரெக்டாக இல்லைங்களா? அதான் உண்மை. ஏன்னா அந்த குழந்தை வைக்கக்கூடிய விசுவாசம். 5 வயசுல உள்ள குழந்தை நம்புமா? நம்புறது போமா, போய் சொல்றீங்க இல்லைங்களா? கொஞ்சம் வயசாக என்ன பண்ணுங்க, அந்த நம்பிக்கை வர்றதில்லை இல்லைங்களா? அதனால நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பையனுக்கு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு, தம்பி இதான்ப்பா சஃபாரி செட்டு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இதான்ப்பா சஃபாரி செட்டுன்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்படியே நம்பும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ குழந்தைங்கன்னா ஒரு அளவு இருக்குது நமக்கு. அந்த 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 வயதுக்குள்ள உட்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்புவாங்க. அந்த வயதுக்கு உட்பட்டவங்கள தான் நம்ம ரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பேசுகிறாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய பொதுவான என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா குணங்கள். அந்த இதை மாற்றவே மாட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த சட்டையெல்லாம் அந்த பனியெல்லாம் கிழிஞ்சிருக்கும், போய் நிறைய பேர்ட்டு சொல்லுவான், இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சஃபாரி செட்டு. சொல்லுவாங்களா இல்லைங்க? ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை என்ன பண்ணுறதுங்க, கடைசி வரைக்கும் உறுதியாக நம்புறது. இந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை பற்றி தான் அங்கே ரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பேசுகிறாங்க. அதாவது என்ன சொன்னாலும் தன்னை சார்ந்தவங்க அல்லது தன்னை பராமரிக்கக்கூடியவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குள்ளே கடந்து போகிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் அங்கே ரட்சகர் பேசுகிறாங்க. சிறு பிள்ளைகளை போல அந்த சிறு பிள்ளைகளினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா அவங்க சொல்லி கொடுத்ததுல கடைசி வரைக்கும் என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசமாக இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்தை இங்கே ரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. அப்போது நம்ம கவனிக்கணும், சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் எங்கே போக முடியாதுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே அந்த சின்ன குழந்தை தன்னுடைய தகப்பன்றையோ தாயிட்டையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். ஆனால் அங்கே ரட்சகர் பேசும்போது சிறு பிள்ளை மட்டும்தான் பேசுறார். அது வளர்ந்து பெரிய ஆளாகி வரக்கூடிய விஷயத்தில் அங்கே என்ன பண்ணலைங்க, பேசல. அந்த சிறு பிள்ளையை போல அந்த எண்ணங்கள் பார்த்தோம்னா அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணும்னா கடைசி வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு காரியத்தை கவனிச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளே வந்தவங்க
இப்போ என்ன கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையில, தேவன் கொடுத்த நம்பிக்கையில இன்ன வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்குமா, அல்லது தேவன் மேலே நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தில் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சரியாக இருந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த சிறு பிள்ளைகளாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நம்பிக்கை என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சிறு பிள்ளையினுடைய வயது வரைக்கும் என்ன பண்ணுறது இல்லைங்க, மாறுறதே இல்லை. ஏன்னா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஒரு காலத்தில் நமக்கு தேவன் எல்லா காரியங்களும் நம்ம எனக்கு என்ன பண்ணாருங்க, சொல்லி கொடுத்தாரா இல்லைங்களா? என்னென்னலாம் தேவன் நம்மளை சொல்லி கொடுத்து இந்த சத்தியத்துக்குள்ள கூப்பிட்டார். முதல்ல என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வேற மாதிரியான இடம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா படிக்கலாம் பாருங்க, வசனம் படிங்க சிஸ்டர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணாருங்க, ஏற்கனவே சொல்லி கொடுத்தார். நீங்க ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய அண்டர்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வியப்பு நமக்கு வந்துச்சு. அப்படியா, உடனே நம்ம மாறுறதுக்கு உண்டான நம்பிக்கை என்ன பண்ணோம், தேவன் மேல வச்சமா இல்லைங்களா? வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். மற்றவர்களைப் போல நம்ம கோபாக்கினையினுடைய பிள்ளைகளா இருந்தோம். ஆனா நீங்க இப்ப வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளா இருக்கீங்கன்னு இங்க என்ன பண்றாருன்னா, தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கீழே உள்ள வசனத்துல சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அங்க தேவன் முதல்ல நம்மளை குழந்தையை போல எண்ணி ஒரு எண்ணத்தை அங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஒரு நம்பிக்கை. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய கீழே இருந்தீங்க, இப்ப நீங்க என்னவாயிட்டீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிச்சத்தினுடைய பிள்ளையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை என்ன பண்ணாங்கன்னா தேவன் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. ஆனா இந்த கொடுத்த நம்பிக்கையில அல்லது நாம் கொண்ட விசுவாசத்துல என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, காலங்கள் ஆக ஆக இந்த சிறு பிள்ளையினுடைய எண்ணங்கள் போய் என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா, அங்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய எண்ணங்களுக்கே நம்ம என்ன பண்ணிடுவோமா, போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே காணப்படுறதா அங்கே பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தை வைத்த நம்பிக்கையை போல தான் நம்ம முதல்ல என்ன வச்சோம்னா அந்த சிறு பிள்ளைக்கு உண்டான எண்ணம். இந்த எண்ணம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் எந்த ஒரு அந்த வச்ச விசுவாசத்தின் மேலே எந்த ஒரு இடர்பாடுமே என்ன வந்திருக்காது. ஆனால் காலங்கள் போக 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 மீண்டுமாக நம்மளுடைய பழைய காரியங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, தொடர்ந்துகிட்டு இருக்கும். அப்படி தொடர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ நமக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிறு பிள்ளையினுடைய எண்ணங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, அங்கே மாற்றப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு விஷயம். அப்போ நமக்கு தெரியும் நிறைய சூழ்நிலைகளை நம்ம சபை வகுப்பாராகிய நாம் என்ன பண்ணுறோங்க, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளும் போது நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர்றதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கவனிக்கிறோம் இல்லைங்களா. அப்படி கவனிக்கும் போது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு சிறு பிள்ளையை போல நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறார். அங்கே நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது. அந்த குழந்தைய ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறாருன்னா விளையாடுற வர்றார். திடீர்னு என்ன சொல்லி பார்த்தோம்னா அங்கே முழுவதுமாக என்ன இருக்குங்க, பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆனோடனே இந்த குழந்தையினுடைய அடுத்த பதில் என்னவா இருக்கும், அடுத்து எங்கே யாரை தேடுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் அப்படின்னா அதனுடைய இருள் சூழ்ந்தாலும் அதனுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பா. இப்போ நம்ம இந்த சிறு பிள்ளையாக அந்த ஒரு எண்ணத்தில் தேவன் நமக்கு விதைத்த விஷயங்கள் காலப்போக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான இருநாள விஷயங்கள் வரும்போது ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய காரியங்களுக்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், சில நேரங்களில் கடந்து போயிருப்போம். ஆனால் அங்கே நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இந்த சிறு பிள்ளையினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, என்னதான் இருந்தாலும் என் அப்பா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு இருந்தாலும் 1000 பொருட்களை எனக்கு அந்த இடத்துல விளையாடுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் அங்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது அங்கே யாரை தேடுதுன்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய அந்த இல்லைங்களா. இதே ஒரு 12 வயசு 13 வயசு பையன் ஆகிறான்னு என்ன ஆகும் அந்த இடத்துல, அவன் என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல உங்களுடைய எண்ணங்கள் எதை சார்ந்திருக்கணும்னா என்னை சார்ந்ததாக இருக்கணும். உங்களுடைய விசுவாசங்கள் என்மேல் கொண்டதாக என்ன பண்ணணும்னா இருக்கணும். இதில் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கணும். அவங்க தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா சிறு பிள்ளைகளை போல அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். படிக்கலாம் சிஸ்டர் ஒரு வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்னவா இருப்பேங்க, நம்பிக்கையாக
இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்கே என்ன பார்க்குறோம்னா பார்க்குறோம். அது யோபினுடைய காரியத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் யாருடைய வாழ்க்கையில் காணப்படணும்னா அந்த விசுவாசம் என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாறாமல் தேவன் மேலேயும் கிறிஸ்துவ மேலேயும் கடைசி வரைக்கும் அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த சிறு பிள்ளையினுடைய எண்ணத்தை போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து வசனம் படிக்கலாம் சிஸ்டர். எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ள நீங்க என்னவா இருக்கீங்க, வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எளிதாக படிச்சுட்டு வந்துடுவோம். இது எதை இது முழுவதுமாக எதை அடையாளப்படுத்தி சொல்லி பார்க்கும்போது யார் ஒருவர் தேவனுடைய அந்த ஒரு காரியத்துக்குள்ள மிகவும் விசுவாசமாக அந்த ஒரு எதை எடுத்தாலும் அவருக்கு அவருடைய நம்பிக்கை அங்கே யாரா இருப்பாங்கன்னா தேவனா இருப்பாங்க. யாரை போலனா கிறிஸ்துவை போல இல்லைங்களா. சிலுவையில் அரைஞ்சிருக்கும் பொழுது அங்கே சொல்லக்கூடிய காரியம் நமக்கு தெரியும். தேவன் மேலே இவங்க என்னவா இருந்தாங்களா? படிங்க சிஸ்டர் வசனம். மத்தேயு 27:43 தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம ரட்சகருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு ஏற்படுமானா நிச்சயமா இல்லை. அதுல கொஞ்சம் தான் நமக்கு என்ன பண்ணுங்க ஏற்படும். அதுல கொஞ்சத்தை யார் அனுபவிச்சான்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிட்டாங்க, அனுபவிச்சிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அந்த குழந்தையை போல தேவன் மேல என்னவா இருக்கணுங்க, நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பாங்க. அநேக நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோமானா அது எவ்வளோ சதவீதம் சொல்லலாம், அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்புன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம நமக்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த ஒரு காரியம், இந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய காரியம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், அந்த குழந்தைகிட்ட இருக்கு. அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாலும் அதுதான் சொல்லும் அந்த குழந்தை. அவங்க அப்பாவை தான், அவங்க பெற்றோரை தான் அது சார்ந்திருக்கும். அதனால என்ன பண்ண முடியாதுங்க, வேறொரு காரியத்துக்குள்ளாக கடந்து போக முடியாது. அதனுடைய விஷயமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். குழந்தைங்களுடைய விஷயம் பார்க்கும்போது எளிமை. ஆனால் அதை நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம்னா நம்மளால் இன்றைக்கு முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரியாக ஒரு நம்பிக்கை தேவன் மேலே பாதி நம்பிக்கையும் அதாவது ஆகாயத்து அதிகார பிரபு மேலே பாதி நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா இவங்க யாரை மாற்றிக்கொள்கிறாங்கன்னா தன்னுடைய ரட்சகரையும் என்ன பண்ணிக்கொள்கிறாங்கன்னா மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. நிறைய நேரங்களில் நம்ம நம்பிக்கை எல்லாரையும் தான் என்னையும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை யாரை சார்ந்ததாக இருக்குது, மனிதர்களை சார்ந்தா அல்லது உலக காரியங்களை சார்ந்தா அல்லது தேவனை சார்ந்தா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவங்க. அப்போ குழந்தையினுடைய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரதான குணலட்சணத்தில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னை சார்ந்தவங்க, தன்னை வளர்க்கக்கூடியவங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை என்ன பண்ணுறதுங்க 100% நம்புறது. அப்புறம் குழந்தைங்கள்ட்ட என்னென்ன குணம்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது எப்படி சொல்லலாம்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க, அதாவது பக்கத்து வீடு 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க சண்டை போட்டாங்கன்னா, அதாவது அந்த பக்கத்து வீடு இருக்குது, 2 பெரியவர்கள் அந்த வீட்டை சார்ந்த பெரியவர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு, குடும்பமாக சண்டை போட்டுக்குன்னு வைங்க, அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சேராதுன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து விளையாடுவாங்க. நம்ம தெரியும், நம்ம நிறைய காலங்கள்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். சொந்த பந்தங்களோடு இருந்து சண்டை போட்டுருப்போம். அவங்க வீட்டுக்கு போகாதுன்னா அங்கே தான் என்ன பண்ணுங்க, அங்கே வீட்டுக்கு இருக்கக்கூடிய குழந்தைய தேடி இது போகும். இன்னும் பார்த்தோம்னா அந்த விளையாடும் போதெல்லாம் ஜாதி பார்க்குங்களா, மதம் பார்க்குமா, பார்க்கவே பார்க்காது. இன்னும் பார்க்கும்போது ஒரு அப்பா வீட்டுக்குள்ள இருக்காருன்னு வைங்க, அவர் தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அங்கிள் வருவார், நீ என்ன சொல்லாத, அப்பா உள்ளே இருக்கேன்னு என்ன பண்ணாத, சொல்லாதன்னு சொல்லான்னும் இந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, அங்கிள் அப்பா உள்ளே இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அதனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா ரொம்ப தூய. இது எத்தனை வயசுக்குள்ளே உட்பட்டவங்களுக்கு இருக்கும்? 5 வயசுல என்ன பண்ணிடுறோம், அப்பா சொன்னதை சொல்லிடுறோம். குழந்தையா உள்ளவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏதோ சைகையை காட்டி அங்கிள் அங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூய இருதயம் இருக்கும். இந்த கள்ள கபடம்லாம் என்ன பண்ணாதுங்க, இருக்காது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, கள்ளங்கபடத்தோடு ஒருத்தர் பரலோக ராஜ்யம் போறாருன்னா அவருக்கு அந்த அழைப்பு கொடுக்கறது அங்கே சரியா இருக்குமானா இல்லை. அதனால தான் அங்கே ரத்தர் சொல்லும்போது சிறு பிள்ளைகளை போல, அதாவது சிறு பிள்ளையை நீங்கள் என்ன, அதாவது சிறு பிள்ளையை போல் நீங்கள் மனம் திரும்பி மாறாவிட்டா எங்கே வர முடியாதுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. அப்போ அந்த கள்ளம் கபடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா
இது எந்த வகையிலும் இந்த யாருக்குமே தெரியாது. இந்த கள்ளங்கப்படம் உள்ளே இருந்துச்சுன்னா யாருக்காவது தெரியுமா? இப்போ என் மனசுக்குள்ளே என்ன கள்ளம் இருக்குங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? ஆனால் இதோட நம்ம போக முடியுமானா போகவும் முடியாது. வெளிப்படாத ஒன்று. ஆனால் இது யாருக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்காது. நீங்கள் எல்லாம் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. நாங்களாம் எப்படிப்பட்டவங்க, எங்களுக்கு இந்த குழந்தைய பற்றி ஒரு பாடமானா நிச்சயமாக நம்ம ரட்சகர் சொன்னது நமக்கு உண்டான ஒரு படிப்பினை. அதனால தான் இந்த ஒரு குழந்தைய பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்கிறோம். அப்போ பார்க்குறோம் கள்ளங்கப்படம் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் என்ன பண்ணாதுன்னா இருக்காது. இது ஒரு வேளை சபை வகுப்புக்குள்ளே சபை வாய்ப்புக்கு போகக்கூடியவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது சரியா இருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது பேதுரு சொல்றாரு. படிங்க சிஸ்டர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அப்ப இந்த 2-3 வயசுக்கு நம்ம சரியான விளக்கம் சொல்லணும்னா எந்த வசனத்தை சொல்லலாம்னா எதை சொல்லலாம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. குழந்தைகள் அந்த 2-3 வயசுல வந்து பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும்னா எப்படி தான் இருக்கும். எந்த கள்ளங்கபடம் இருக்கவே இருக்காது. அதுக்குள்ளே பொறாமை இருக்குமானா பொறாமையும் இருக்காது. அதே நேரத்தில் புறங்குறுதல் இருக்குமானா அதுவும் என்ன பண்ணாதுன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா அதுக்குள்ள இந்த துர்க்குணம்ங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுறது இல்லைங்க, உருவாகிறதே கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் அந்த குழந்தை என்ன தான் பண்ணியிருக்கு, துர்க்குணத்தில் தான் உருவாக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். குழந்தை என்னவோ துர்க்குணத்தில் தான் உருவாகுது. ஆனால் அந்த குணங்களை காட்டுறதுக்கு என்ன ஆகும், காலங்கள் ஆகிறத பார்க்குறோம். ஏன்னா தாவீது சொல்லும்போது என்னுடைய தாய் என்ன பண்ணாங்க, துர்க்குணத்தில் கற்பாங்க. ஆனால் அந்த துர்க்குணம் டெவலப் ஆகிறதுக்கு காலப்பகுதி இருக்கு இல்லைங்களா? நம்ம ரட்சகர் பேசினா அதில் ஒரு ஞானம் இருக்குது. அவர் கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. ஒரு 5 வயசு குழந்தைய பற்றியும் சொல்லலை, 10 வயசான ஒரு ஆளை பற்றி சொல்லலை. அந்த 2-3 வயசுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே நம்ம கவனித்து பார்க்குறோம். சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஒழித்து விட்டு இல்லைங்களா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட நாளில் ஒரு நாள் கூட ஒருத்தரை பற்றி நம்ம புறங்கூறுதலே இல்லையா? அல்லது எதை பற்றியாவது நம்ம பொறாமப்படுறது இல்லையா? அதனால கவனிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள எந்த விதமான துர்க்குணமும் உருவாகிறது இல்லையா? ஆனால் இப்படிலாம் அந்த ஒரு குணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போக முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரத்துக்கு போக முடியாது. ஏன்னா வசனம் படிக்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள். பாருங்க, நீங்க புத்தியிலே நீங்க என்னவா இருக்காதீங்க, குழந்தைகளாக இராதீங்க. அதான் நம்ம பவுல் சொல்லும்போது காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கணுங்க, போதகராக இருக்கணும். குழந்தை அதாவது புத்தியிலே நீங்க என்னவா இருக்காதீங்க, குழந்தைகளாக இராதீங்க. துர்க்குணத்திலே குழந்தைகளாய். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். குழந்தைகளுக்கு துர்க்குணம் இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனா இங்க சொல்லி பார்க்கும்போது அதாவது துர்க்குணத்திலே குழந்தைகளாக நீங்க இருக்கணும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறலாம்? அது தான் பர்சனாக போல் சொல்ல வர்றாரு. அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன இல்லைங்களா, துர்க்குணம்ங்கிறதே இல்லை. துர்க்குணம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானே புறங்கூறுதல் வரும். துர்க்குணம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானே பொறாமை வரும். துர்க்குணம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானே கள்ளம் கபடம் வரும். அப்போ இதெல்லாம் இருக்கணும்னா இங்கே என்னவாக மாறணும்னா குழந்தைகளை போல நம்ம என்ன பண்ணணுங்க, மாறணும். ஆனால் உண்மையிலே அந்த மனம் மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இது நமக்கு ஒரு போராட்டமாக கூட இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம ரட்சகர் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான உள்ளவங்க மாத்திரம்தான் எங்கே போக முடியும். அது இல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே உமக்காக நாங்கள் ஊழியம் பண்ணோம்னு சொன்னோம்னா என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாதுங்கிறத அங்கே தெளிவாக சொல்கிறார். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம் அங்கே இருதயம், அந்த இருதயத்தினுடைய விஷயங்கள் என்னவாக மாறணும்னா அங்கே சிறு பிள்ளைகளை போல மாறலைன்னா நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே போகவே முடியாது. இது காரியங்கள் எளிமையாக இருக்கலாம் இல்லைங்களா? ஒரு சிறு பிள்ளையை போல மாறுறது அப்படிங்கிற ஒரு காரியம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம். ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒன்று. யாருக்கு சாத்தியம்னா சத்தியத்தின்படி அந்த சத்தியம் யாருக்கு உள்ளாக போய் வேலை செய்தோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க. முடியாத காரியத்தைங்க ரட்சகர் என்ன பண்ணுறது இல்லைன்னா பேசுறது இல்லை. அப்போது நம்ம கவனிக்கிறோம் நமக்குள்ளே இருக்கக்கூடியதான துர்க்குணம் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. துர்க்குணத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடலாம். அப்படி மாறுபட்டு நம்ம பார்வைக்கு வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக, துர்க்குணம் இல்லாதவர்களாக, பொறாமை இல்லாதவர்களாக மற்றவர்கள் முன்பாக காண்பிக்கலாம். ஆனால் தேவன் முன்பாக என்ன பண்ணுறது இல்லைங்க, அங்கே நடப்பதில்லை. அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது சபை வகுப்பாராக மாறுறதுக்கு பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்களும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த தீர்க்க தரிசனம் நம்மளுடைய பங்குகள் எல்லாமே பார்க்குறோம். அதனை காட்டிலும் இந்த சிறிய காரியத்தில் தவறும் பொழுது இல்லைங்களா அங்கே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கூட என்ன பண்ணுறாங்கன்னா இழக்கிறாங்க. அதான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்க
அநேகத்தில் என்னவா இருப்பாங்க, அதிகாரியாக இருப்பாங்கன்னா அப்போ கொஞ்சம் மாத்திரம் செஞ்சால் போதும் சில பேர் என்ன பண்ணுறது நினைக்கிறது உண்டு, அங்கே தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சத்தில் உண்மையானா, கொஞ்சத்திலும் நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அநேகத்தில் நீங்கள் என்னவா இருக்க முடியும், அங்கே ஆசீர்வதிக்கப்படுவீங்கிறது தான் அதனுடைய விஷயம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு இங்கே பிரதானமாக கவனித்து பார்க்கும்போது கள்ளங்கபடமே அதுக்கு என்ன பண்ணாதுங்க, இருக்கவே இருக்காது. அந்த துர்க்குணமே அதுக்கு என்ன பண்ணுறதில்ல, அந்த 2-3 வயதுக்குள்ளே உருவாகிறதே இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இன்னும் குழந்தைகளுடைய பிரதான குணலட்சணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா. சண்டை குழந்தைகளுக்குள்ள என்ன வரும்னா அடிக்கடி வரும். ஆனால் அதை வருஷக்கணக்காகவோ காலங்காலமாகவோ நாள் கணக்காகவோலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க சொல்லி பார்த்தோம்னா இம்மிடியேட்டாக என்ன ஆயிடுவாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. இன்னும் பார்த்தோம்னா இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது சண்டை போட்டுச்சுன்னு வைங்களேன், சண்டை போட்ட 2 குழந்தைகளுக்குள்ள என்ன ஓடும்னா, நான் எப்படியோ அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணணும், பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஏதாவது ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்து போய் என்ன பண்ணிடுங்க, பேசி அங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே சமாதானம் ஆகி சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னா இதுக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மனநிலைமை அதுக்குள்ளே என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதனால தான் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அங்கே ரட்சகர் அங்கே பேசுகிறாங்க இல்லைங்களா. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் நீங்கள் என்ன பண்ணணும், மனநிலைமை மாறணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்த குழந்தைங்க எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிறாம அந்த போட்ட மனஸ்தாபங்கள், அவங்களுக்குள்ள வரக்கூடிய மனஸ்தாபங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த கூட உள்ள சகோதர சகோதரிங்கிற ஏதோ ஒரு மனப்பக்குவத்தில் சேர்றாங்களா இல்லைங்களா, அதுகளுக்குள்ளே எப்படி அந்த மாதிரியான குணம் இருக்கும், மன்னிக்கக்கூடிய குணம் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இருக்கு. அதை அந்த என்ன பண்ணுங்க, அந்த இடத்துலையே மறந்துடுறாங்க இல்லையா. இது அப்படியே நம்ம இந்த சபை வாய்ப்புக்குள்ளே போகும்போது நமக்குள்ள விரோதங்கள் வர்றது இல்லையா, மனஸ்தாபங்கள் வர்றது இல்லையா. படிக்கலாம் வசனம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. பாருங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவனிடத்துல போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில அந்த குற்றத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உணர்த்துங்க. உணர்த்தும் போது நீ உன்னுடைய சகோதரனை என்ன பண்ற, ஆதாயப்படுத்தி கொண்டாய். இப்போ ஒரு குற்றம் புரிஞ்சிட்டாருன்னு அவரிடத்துல இவர் போகவே இல்லை, போய் அந்த குற்றத்தை அவர் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா மன்னிக்கக்கூடிய மனநிலைமைக்கு என்ன பண்றது இல்லைங்க, வர்றதே இல்லை. ஒருவேளை இவர் குற்றம் புரிஞ்சது தேவனை என்ன பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் காலங்கள் ஆகும்போது இவருடைய இவர் ஏதோ ஒரு வகையில் மனம் வருத்தப்படுறாருன்னா தேவனே அதை மன்னிச்சிருப்பார். ஆனால் இவர் என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு அந்த அந்த சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. கொடுக்கறதுனால தான் இந்த வசனம் வந்திருக்கு இல்லைங்களா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா அவன் தனித்திருக்கையில் நீனும் அவனும் தனித்திருக்கையில் போய் நீ என்ன பண்ணாத பேசணும். எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா சில மனஸ்தாபங்கள் காலங்காலமாகலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா, உண்மைதானே. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த அழைப்பில் வந்து நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். ஒருத்தருக்குள்ள யாராவது ஒருத்தருக்குள்ள என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆயிருக்குங்க, மனஸ்தாபங்கள் ஆகி அவங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்களை குறித்தான எரிச்சல் என்ன பண்ணிட்டே இருக்கும், மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. இது குழந்தைக்கு இருக்கவே இருக்காதுங்க. சுட்டு போட்டாலும் குழந்தைக்கு என்ன பண்ணாதுங்க, வராது. நீ சேராத அந்த குழந்தையோட சேராத அப்பா அம்மா சொன்னாலும் அந்த குழந்தையோட தான் நான் சேரும். இந்த குணம் நமக்கு வர்றதுங்கிறது சாத்தியமானா ஆகணும். ஆனால் மாத்திரம்தான் எங்கே போக முடியும்னா பரத்துக்கு போக முடியும். ஆனால் பார்க்கும்போது இந்த ஒரு தருணங்களை தேவனே என்ன பண்ணுவார்னா அமைச்சு கொடுப்பார். உன் சகோதரன் தனித்திருக்கும் போய் நீ அவனோட போய் என்ன பண்ணு, அங்கே நீ என்ன பண்ணுங்கன்னா பேசணும். அந்த ஒரு காரியத்தை நீ அவனுக்கு என்ன பண்ணு, உணர்த்து. இங்கே ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா ஒருவேளை இவர் போய் அங்கே பேசும்போது அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை வந்து தன்னுடைய சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்களா, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே போக மாட்டாங்க. அந்த பகை என்ன பண்ணும்னா காலங்காலமாக தன்னுடைய மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே எதனுடைய உறவுலேருந்து விலகுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய உறவுலேருந்தே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விலகுறாங்க இல்லைங்களா. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்துங்க, எதை வைத்து நம்ம சொல்கிறோம் தேவனுடைய உறவுலேருந்து விலகுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, பாருங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஒருவேளை இவர் அவரை மன்னிக்கலைனா, இந்த சகோதரி அந்த சகோதரியை மன்னிக்கலைனா
அங்கே என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் என்ன பண்ணுறதில்ல, மன்னிக்கிறது. பாருங்க, முரடான குணமுள்ள உலக ஜனங்களே நாளைக்கு என்னவாக மாற போகிறாங்க? அவங்களுடைய சிந்தை என்னவாக மாறப்போகுது? குழந்தையை போல மாறப்போகுது இல்லைங்களா? ஆனால் இங்கே அந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்தவங்க நமக்குள்ள இந்த மாதிரியான காரியங்கள் இருந்தாச்சுன்னா நம்ம எங்கிட்டு பரலோகம் போகிறது இல்லைங்களா? அப்போ இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். மார்க் 11:26. மார்க் 11:26 நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஒருவேளை இவங்க மன்னிக்காம இருக்கலாம். யாருன்னா தனக்கு விரோதமாக குற்றம் புரியக்கூடிய சகோதரனையோ சகோதரியோ இவங்க மன்னிக்காமலே இருக்கலாம். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்க மன்னிக்கவே வேண்டாம், ஆனா நீங்க எந்த தப்பிதங்களும் செய்யாத இந்த பூமியில ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நீங்க அதை பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கா? அதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா உங்களுடைய குற்றங்களும் என்ன பண்ணுறது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய தப்பிதங்களும் என்ன பண்ணுறது இல்லைன்னா மன்னிக்கப்படுறதே இல்லை. ஆக இந்த குழந்தைங்கிட்ட பார்க்கும்போது இந்த குணங்கள் இருக்குமானா அறவே என்ன பண்ணாதுங்க, இருக்காது. சண்டைகள் போடும். நமக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்குமானா இல்லை, வரும் இல்லைங்களா? இடரல் வராமல் இருக்குமானா வராமல் இருக்காது, வரும். இடரல் வராது இருப்பது, அதாவது வராமல் இருக்குமான்னு சொல்லிக்காருன்னா வராமலாம் இருக்காது, அது என்ன பண்ணும், வரும்னு தான் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு விஷயம் தேவனுடைய உறவுலேருந்து நம்மளை விளக்கிடுமா அப்படிங்கிறத என்ன பண்ணணுங்க, நம்ம யோசிக்கணும். ஒருவேளை அநேக சகோதர சகோதரிகள் இந்த ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம், எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் அந்த மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தான்னா நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த சத்தியங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தோம்னா, நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், நிறைய ஊழியங்கள் பண்ணுறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், நிறைய பேரை சத்தியத்தில் கொண்டு வரோம். எல்லாமே தேவன் அங்கீகரிக்கணுமா வேண்டாங்க? அங்கீகரிக்கணும் தானே. படிக்கலாம் சிஸ்டர், மத்தேயு 5:24. மத்தேயு 5:24. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய வசனத்தோட சேர்த்து வாசிங்க. 23 இருந்து படி. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ நம்ம என்ன பலிகள் செலுத்தினாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி இல்லைங்களா, அங்கே தேவன் சொல்கிறாரு இல்லைங்களா, அதாவது பலியை பார்க்கிலும் முதல்ல என்ன வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்ப்படிதல். ஒருவேளை அந்த பலியை நம்ம சரியான முறையில் செய்யலைன்னா, கீழ்ப்படிதல் படி செய்யலைன்னா அது என்னவாகும்னு சொல்லி சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம 15ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா அங்கே தெளிவாக இருக்குது. பில்லி சூனியத்துக்கும் ரெண்டகம் பண்ணுறதுக்கும் என்னவா இருக்குங்களா, அது ஒப்பாக இருக்கும். நீங்கள் என்னதான் பலி செலுத்தினாலும் சரி தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, அங்கீக மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும். ஒரு சகோதரனை தனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டாருன்னா அவரை பார்க்கும்போது அடிவயிறுலேருந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேஸே ஃபார்ம் ஆகி என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க இருதயம் அங்கே இதாகும். அந்த அளவுக்கு அந்த ஒரு காரியங்கள் என்ன பண்ணப்படுங்கன்னா பார்க்கும். அது தேவனுடைய சமூகத்துக்கு சரியானதானா இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணுறது இல்லைங்க, பிரவேசிக்கிறதே இல்லை. அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சகோதர சகோதரர்களுக்குள்ள அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு இடரல். இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா இங்கே மன்னிக்காத ஒரு விஷயம் இருந்துட்டு நம்ம போயிட்டு உலக ஜனங்களை என்ன மன்னிப்போம். நாளைக்கு நீரோ முன்னனோ வேறு யாரோ எந்திரிச்சு வந்து வரும்போது அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்ப்போம், இதை என்ன மாதிரி யோசிப்போம். அப்போது அந்த ஒரு பக்குவம் இன்னைக்கு நமக்கு வரணுங்கிறது தான் அங்கே ரட்சகர் அந்த மார்க் புஸ்தகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு விளக்குறாங்க இல்லைங்களா. அதுக்கடுத்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒன்று சொல்லி பார்த்தோம்னா தாழ்மை. குழந்தைகளுக்குள்ள தாழ்மை இருக்குமா? தாழ்மை இருக்குமானா நமக்கு தெரியாது. அந்த குழந்தைகளுக்குள்ள தாழ்மை இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 18:1 அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். ஆக்சுவலி இந்த ஒரு காரியமே எதனால வரப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு காரியத்தினால தான். அதாவது பரலோக ராஜ்யத்தில் யார் ஒருவர் பெரியவனாக இருப்பான்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி வச்சுட்டு இந்த குழந்தையை போல நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, மாறுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெளிவாக அங்கே ரட்சகர் சொல்லுவாங்க. படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 18:4 ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இந்த குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னியாச்சுன்னா என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தாழ்மைக்குள்ள என்ன பண்ணும்னா கடந்து போகும்.
தன்னை தாழ்த்தும். இந்த பிள்ளைகளினுடைய குணமை வந்து பார்க்கும்போது தாழ்மை குணம் இதில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடங்கியிருக்கும். ஏன் இந்த ஒரு விஷயத்தை இங்கே ரட்சகர் பேசுறாருன்னா, இவங்களுக்குள்ள பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. 3 சுவிசேஷ நூலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருக்குது அப்படிங்கிறது இங்கே ரட்சகர் அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்காருன்னா கவனிச்சுட்டே இருக்காரு. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க போகிற வழியிலலாம் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் பெரிய ஆளாக இருப்பா அப்படிங்கிறது தான். இப்போ பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு, நான் தான்ப்பா அவங்களெலாம் என்ன பண்ணேன், வலையெல்லாம் விட்டு நான் வந்திருக்கேன், நான் தான் என்னவா இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கும். இங்கே யூதா என்ன சொல்லியிருப்பா, யூதாஸு கணக்கு பார்க்குறது நான் தான் இல்லையா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி நான் தான் பெரிய ஆள். இப்படி அவங்களுக்குள்ள என்னவா இருந்திருக்குன்னா பெரிய தர்க்கங்களே உண்டாயிருக்கு. படிங்க சிஸ்டர் வசனம். மார்க் 9:33 மற்றும் 34 வசனங்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறார், வழியில நீங்க அப்போ வந்து பார்த்தோம்னா பேசுறதுக்கும் தர்க்கம் பண்றதுக்கும் என்ன இருக்குங்க வித்தியாசம்? தர்க்கம் பண்றதுன்னா என்னதுங்க, பயங்கர ஒரு அங்க ரச்சத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கணும், இவங்க பின்னாடியே பேசிட்டு வந்துருக்கணும். ஒரு காலகட்டத்தில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மத்திய 18 படித்தோம் இல்லைங்களா, இவங்களே போய் சரண்டராகி கேட்டாங்க. எதுக்கு பிரச்சனை, நம்ம ரச்சகட்டி என்ன பண்ணிடலாம் கேட்டலாம். பயங்கர சண்டை இவங்களுக்குள்ள, யார் நமக்குள்ள யார் பெரிய ஆளாக இருக்கும். பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு இல்லைங்களா. என்ன பேசியிருக்கலாம், பேதுரு என்ன சொல்லியிருக்கலாம், இன்னி ரச்சகர் என்ன பிளான் வச்சிருக்காங்கிறது தெரியல, அடுத்து எந்த ஊருக்கு போவாருங்கிறது தெரியல, யோவான் நீ இந்த மாதிரி திருமணம் பண்ணாமல் இருக்கிய, நீ திருமணம் பண்ணுவையா, அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு காரியங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கலாம் அவங்களுடைய விஷயம் வளர்றதுக்காக. ஆனால் அப்படி இல்லை, இவங்களுக்குலாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம், பெரிய பிரச்சனை, யார் பெரிய ஆளாக இருப்பா. ஒருவேளை பேதுரு நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அப்போ நாங்களாம் என்ன, நீங்கள் என்ன வேலை பார்ப்பேன், இந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்குன்னா போயிருக்கும் இல்லைங்களா. ஆனால் இதே இடத்துல ஒரு சின்ன குழந்தைங்களை வைங்க. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன சின்ன குழந்தைங்க நம்ம விளையாட்டுறது தானே, சின்ன பள்ளி பருவத்தில் இல்லைங்களா. போலீஸ் திருட, இப்போ போலீஸாக ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, போலீஸு அதே திருட ஒரு ஆள். இது ஏதோ இதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது குழந்தைகளுக்குள்ள ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தோம்னா போலீஸாக ஒருத்தர் என்ன பண்ணுவாருங்க, வேஷம் போடுவார். திருடனா ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா வேஷம் போடுவார். இப்போ இதே இது நம்மக்கிட்ட கொடுத்து ஒருத்தர் போலீஸாகவும் ஒருத்தர், அதாவது நம்மக்கிட்ட வேணாம், உதாரணத்துக்கு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஒருத்தர் போலீஸா ஒருத்தர் திருடனா இருந்தால் முதல்ல இந்த 2 பேரில் எந்த கேரக்டர் தேர்ந்தெடுப்பாங்க, போலீஸ். ஏன், அந்த திருடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, ஏன். ஆனால் இந்த குழந்தைங்க அப்படி கிடையாது, எது கொடுத்தாலும் சரி அந்த கால சூழ்நிலைகள் சரியானா போதும் இல்லைங்களா. இதுதான் அந்த மனசுனுடைய பக்குவம். அங்கே அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுறாரு. சிறு பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாருங்க. அங்கே தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே தாழ்மையான ஒரு விஷயம். எதை கொடுத்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளும். பரலோக ராஜ்யமும் அதே மாதிரி தான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறவங்களுக்குள்ள தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க, வரவே கூடாது. ஆனால் அங்கே சீசர்களுக்குள்ள என்ன பண்ணிடுச்சுன்னா வந்துருச்சு. அதே நேரத்தில் இன்னைக்கு நமக்குள்ள வருமானா நிச்சயம் வரணும். அது வரலைன்னா வசனங்கள் என்ன பண்ணாதுன்னா என்ன வசனங்கள் பொய்யாய் போய்விடும். படிக்கலாம் சிஸ்டர் வசனம். 1 கொரிந்தியர் 10:12. 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பாருங்க, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் என்ன பண்ணக்கூடாதுங்களா, நிற்கிறேன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் சொல்லி பார்க்குறோம்னா, எந்த ஒரு காரியத்திலேயாவது சின்ன எண்ணமாவது நமக்கு வெளிப்படும். சகோதர சகோதரிகள், வெளிப்படாமலாம் இருக்காது. இது என்னால தான் ஆச்சு அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் என்ன நான் பண்ணாதான் சரியா இருக்கும், என்னால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் இல்லைங்களா, நான் யோசிக்கிற காரியம் சரியா இருக்கும். இப்படி எத்தனையோ காரியங்கள் என்ன பண்ணோம்னா தோணும். ஆனால் அதெல்லாம் நம்மளை எதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்மளுடைய ஆலோசனை எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எல்லா ஆலோசனைக்கும் தீர்வு கூறுறவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் தான். அப்போது இந்த இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை அல்லது அந்த தாழ்மைக்கு விரோதமான குணலட்சணங்கள் அதையெல்லாம் எங்கே கொண்டு போகிறது இல்லைன்னா, பரத்துக்கு நம்மளை ஒரு போதும் என்ன பண்ணுறதில்ல, கொண்டு போகாது. ஒரு சகோதரனை பார்க்கும்போது மற்ற சகோதரனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணுறதில்ல, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க போலக்கு, இவங்களை காட்டில் நான் என்னவா இருக்கேன், உயர்வாக இருக்கு. அதே மாதிரி ஒரு சகோதரி பார்க்கும்போது, ஒரு சகோதரன் எல்லா காரியங்களும் நிதானித்து பார்க்கும்போது அங்கே தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு பெருமை அது நமக்குள்ளே வரவே வராதுன்னா இல்லை, அது அடிக்கடி என்ன பண்ண சொல்லி பார்த்தோம்னா கடந்து போகக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கு.
சாத்தான் முதல்ல நமக்கு உருவாக்கக்கூடிய எண்ணமே எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இது சாத்தானுடைய பிரதான குணலட்சணத்தில் முக்கியமான ஒன்று இல்லைங்களா. உன்னதத்துக்கு, அதாவது உன்னதமானவருக்கு நான் என்ன ஆவேன், ஒப்பாவேன் இல்லைங்களா. தனக்குள்ளே இருந்த ஒரு சுயநீதி அங்கே என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் விழத்தள்ளிடுச்சு. அதான் நம்ம படிக்கிறோம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இது யார்கிட்ட இருக்காதுன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்கிறோம். நான் சொல்கிறது அந்த 2-3 வயதுக்குள்ளே உட்பட்ட. அப்போ இந்த ஒரு குணலட்சணம் அங்கே மாறலைன்னா, இப்போ நம்ம ஒரு 2-3 குணலட்சணங்கள் தான் பார்த்தோம். நிறையா இருக்குது குழந்தைகளை பற்றி சொல்லணும்னா. அதனுடைய தைரியம் வந்து பார்த்தோம்னா பிரதானமானது இல்லைங்களா. அந்த குழந்தைங்களுக்கு இந்த கை வைக்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, அந்த தைரியம் இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய குணலட்சணங்கள் இருக்குது. இதில் ஒரு சிலர் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒன்று புரியுது, சிறு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குணலட்சணத்துக்குள்ளே நம்ம போகலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய குணலட்சணங்கள் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது வேதத்துக்கு ஒத்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணணுங்க, அதை அதன்படி எடுத்து நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அங்கே ரத்தர் சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் சிறு பிள்ளையை போல மனம் திரும்பி மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. அன்னைக்கு சீஷர்களுக்கு சொன்னது அவங்க பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்பாக சொன்னதாக இருந்தாலும், இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவி கிடைத்த பின்பதாக நம்மளுடைய நிறைய சத்தியங்கள் வெளிப்படக்கூடிய காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போவும் கூட நம்மளுடைய குணலட்சணங்கள் குழந்தையை போல மாறலைன்னா நம்ம எங்கே போகிறதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா என்ன பண்ணுறதில்லைங்க, அந்த வாய்ப்புக்குள்ளே போகிறதில்ல. வசனம் படிக்கலாம். மார்க் 9:37. மார்க் 9:37. இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, அந்த சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவனா, அப்போ உலகத்தில் உள்ள குழந்தைகள்லாம் நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ளலாமா? அதை சொல்ல வர ரட்சகர். அப்படின்னா அந்த சிறு பிள்ளையினுடைய குணலட்சணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த குணலட்சணம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க யாரை ஏற்றுக்கொள்றாங்களா? அதாவது சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்தினால ஏற்றுக்கொள்கிறவன் என்ன பண்றான், என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவருடைய பிதாவினுடைய காரியமும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா இதை விரும்பக்கூடிய காரியமா இருக்கு. இப்போ யோசிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிங்க, இவ்வளவு சத்தியத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம், எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு வர்றோம். ஆனால் இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறதா? இப்படிப்பட்டதான எண்ணங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோமா? இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்கு பயிற்றுவிக்கப்படலை அல்லது நமக்குள்ளாக அது உருவாகலைன்னா நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் என்னவா சொல்லி பார்க்கும்போது விருதாகத்தான் இருக்கும். அது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாகத்தாக இருக்கும் இல்லைங்களா. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து கடந்து வந்திருக்கோம் தெரியுங்களா. பேர் சபையில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் இருந்திருப்போம், அல்லது ஒரு இந்த பேர் சபையை விட்டு வர்றதுங்கிற சாதாரணமான விஷயமா விட்டு வந்திருக்கோம்ல. அதே நேரத்தில் நம்மளுடைய சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்திருக்கோம்ல. எல்லா காரியங்களையும் விட்டுட்டு வந்துட்டு தேவனும் கிறிஸ்துவும் சபையும் சகோதர சகோதரிகளும் தான் ஒரு முக்கியம் சொல்லிட்டு வந்த நமக்கு இப்படிப்பட்டதான எண்ணங்கள் மாறலைன்னா நம்மளை ரட்சகர் பார்த்து என்ன சொல்லுவா தெரியுங்க. அங்கே நம்ம 25 நம்ம படிக்கிறோம், உங்களை நான் அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு என்ன பண்ணாதுங்க தெரியாது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். இப்படிப்பட்ட குணலட்சணத்துக்குள்ள உள்ளவங்களை தேவன் எப்படி பார்க்குறாருன்னா படிக்கலாம் சிஸ்வாசன். ஏசாயா 49:15 15 மற்றும் 16. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. இங்க சொல்லப்படக்கூடிய அந்த பாலகன்கிறது தெரிஞ்சிருக்கீங்களா? இந்த சிறு குணங்கள் உடைய சிறு பிள்ளையினுடைய குணங்கள் உடையவங்களை தேவன் என்னைக்குமே என்ன பண்றது இல்லைங்களா, மறக்கவே மாட்டாங்களாம். அவங்க உள்ளங்கையில் யார் இருப்பாங்கன்னா இவங்க இருப்பாங்க. உள்ளங்கையில் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சின்ன பிள்ளை போல குணலட்சணம் உடையவங்க தேவனுடைய கரத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு விரோதமாக நிறைய இடல் பண்ணுவாங்க இல்லைங்களா சபைக்குள்ளேயே. அவங்கள பற்றி சொல்லும்போது தான் அங்கே சொல்றாரு, இந்த சிறியவரில் ஒருவருக்கு இல்லைங்களா இடல் உண்டாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்திர கல்லை கட்டி என்ன பண்ணுவாங்களா, இவங்க தேவனுடைய கரத்தில் இருப்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு விஷயம் கவனிக்கிறோம், சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ண போகுதுங்க, இருக்க போகுது. அங்கே உயிர் தெளிந்து வரக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா கடைசியில் நித்திய ஜீவனை பெறும்போது சிறு பிள்ளையினுடைய குணத்தை போல என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. அவங்களை தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருப்பாங்கன்னா அதை அவங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரும்போது
இங்கே கீழே சபை வாழ்ந்த வாழ்க்கையை அங்கே என்ன பண்ணப்படும்னா சீர்தூக்கி பார்க்கப்படும் சொல்லி பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம், படிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் அதனுடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதனுடைய நடக்கையில் விளங்கும். இது நம்மளுடைய நடக்கையில் என்ன பண்ணணும்னா காண்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியத்தை தான் இந்த 4 வசனத்துக்குள்ளே நம்ம ரட்சகர் என்ன பண்ணுறாங்கன்னா அடக்கி பேசுகிறாங்க. அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளையாகிய குணலட்சணம் கொண்ட சபை வகுப்பார் 13-14 வசனங்களில். அடுத்து 15-16 வசனங்கள் எங்கே நடக்கக்கூடியதுன்னா 1000 வருட அரசாட்சியில். அப்போ இந்த 4 வசனங்களுக்குள்ளாகத்தான் இந்த ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். மார்க் 10:13 திருவிவிலியத்திலிருந்து மக்கள் தம் சிறு குழந்தைகளை இயேசு தொடுவதற்காக கொண்டு வந்தனர். ஆனால் இயேசுவின் சீஷர்கள் குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம் என்று தடுத்தனர். இதனை இயேசு கவனித்தார். சிறுவர் தம்மிடம் வருகிறதை சீஷர்கள் தடை செய்தது அவருக்கு பிரியமில்லை. எனவே அவர்களிடம், குழந்தைகள் என்னிடம் வருவதை அனுமதியுங்கள், இவர்களை தடுத்து நிறுத்தாதீர்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் குழந்தைகளை போன்றவர்களுக்குரியது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், குழந்தைகள் எதையும் ஏற்றுக்கொள்வதை போன்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் அதற்குள் நுழைய முடியாது என்றார். பிறகு இயேசு குழந்தைகளை கைகளால் அணைத்து கொண்டார். இயேசு அவர்கள் மீது கைகளை வைத்து ஆசீர்வாதமும் செய்தார். அப்போ இது திருவிவிலியத்தில் நம்ம போட்டது ஒரு மீண்டுமாக இது படிப்பதற்கு எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ காரியம் ஒன்று தான். என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்ம சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் நாளைக்கு தேவனுடைய ராஜ்யம் என்னவாகத்தான் மாறப்போகுதுங்க, சிறு பிள்ளையை போல தான் இருக்க போகுது இல்லைங்களா? அப்போ நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாலாகாரம் உண்ணக்கூடாது, பலமான ஆகாரம் ஒன்று காலத்தை பார்க்கிலும் புருஷர்களை, அதாவது காலத்தை பார்க்கிலும் போதகராக இருக்கணும். ஆனால் சிந்தை என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு சிறு பிள்ளையை போல என்ன பண்ணணும்னா இருக்கணும் என்பதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மனசை வைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.